ஹலோ மக்களே, வணக்கம். நம்ம ஹீட்டாக நின்றுட்டுருக்கான். ஆக்சுவலி இவனை நான் வண்டி எடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணி வந்ததுக்கப்புறமே வண்டி நான் எடுக்கல. ரொம்ப ஒர்க் இருந்ததுனால என்னால் வண்டி எடுக்க முடியல, எந்த ட்ராவலுமே பண்ண முடியல. ஸோ அதனால் ஒரு சின்ன ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம சீட்டாவில் தான் போக போகிறோம். அதோட வீடியோ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் கவர் எடுத்துடலாம். இன்னைக்கு தான் எடுக்கிறேன் சீட்டாவை. வீடு ஷிஃப்ட் பண்ணி வந்ததுக்கப்புறமே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் எடுத்தேன். அப்போ ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து நான் நிறுத்தினது தான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தே ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி தான் எடுக்கிறேன். ஆக்சுவலி இது பெட்ரோல் தான், ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான் நம்ம கார் ஃபீல்டில் இருந்ததுனால எனக்கு இதை பற்றி எல்லாமே தெரியும். அந்த ஒரு இதனால் சொல்கிறேன். சரி வாங்க வண்டி வெளியே எடுத்துகிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். ஆக்சுவலி என்னென்னா ரோடு போட்டுட்ருந்தாங்க, ஒரு 3 நாளாக போட்டுட்ருந்தாங்க. ஸோ அதனால் எங்கேயுமே எங்களால் டூ வீலரில் கூட வெளியே போக முடியல சுத்தமாக. ஸோ அதனாலேயே இந்த ட்ரிப்பில் பிளான் பண்ண முடியல. லாஸ்ட் ட்ரிப்புக்கு அப்புறம் ஒரு ட்ரிப்பு காரில் போடலாம் அப்படின்னு பார்த்தேன். நான் அந்த ட்ரிப்பு பிளான் பண்ணவே முடியல ரோடு போட்டுட்ருந்தனால. ஸோ அதை இன்றைக்கி தான் ஓரளவுக்கு எல்லாம் செட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் பிளான் பண்ணேன். ஆக்சுவலி இது என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி நிற்கிது இல்லையா, அதனால் அந்த சவுண்டு வருது. மற்றபடி எதுவும் இல்லை. ஏசி ஆன் பண்ணிக்கலாம். என்னடா ரோடு போட்டால் நல்லா இருக்குமே, இந்த ஏரியாவே சூப்பராக இருக்குமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஹலோ மக்களே, ஒன்றும் இல்லை, ஆடியோ ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ட்ரிப்பு தான் பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நம்ம பெட்ரோல் அடித்தாச்சு. ஒரு மாதம் பக்கமாக எடுக்கல, அதனால் பெட்ரோல் நான் ஃபாலோவும் பண்ணல. அதனால் பெட்ரோல் அடித்தாச்சு ஃபஸ்ட்டு. பஸ்ஸை விட்டு அப்படியே ஏறிக்க வேண்டியதான். ஏன்னா அவங்க சுத்தமாக இடமே கொடுக்க மாட்டாங்க கட் பண்ணுறது மட்டும் எங்கேயுமே. ஆக்சுவலி இது பெரிய வண்டியாக இருக்கனால இந்த மாதிரி டேரிங்லாம் கொஞ்சம் நல்லா டிரைவிங் தெரிஞ்சவங்க திருப்பிடுவாங்க. நான் திருப்பி தான் நினைக்கிறேன். என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ் நம்ம அங்கிட்ட போயிட்டு நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஃபுல்லாமே இதாகவே தான் இருக்கும். கொஞ்சம் சிட்டி இது, கொஞ்சம் அவுட்டரில் போயிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம், நம்ம டிரைவிங்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நான் அங்கிட்ட போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இடமே கொடுக்க மாட்டாங்க. Sport drive mode activated. ஹாய் காய்ஸ், நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி பெட்ரோல் அடித்தாச்சு. நம்ம த்ரூவாக நம்ம எனக்கேட்டி தான், எங்கேயும் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். கரண்ட்டாக நியூஸ் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அது என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலி ஒரு விஷயம், வரதட்சணை கொடுமையால் ஒரு பொண்ணு உயிரிழந்திருக்கிறாங்க, திருப்பூர் சைடுன்னு நினைக்கிறேன், ரிதன்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாக்அப் டெத் அஜித்குமார். ஆக்சுவலி இதை லாக்அப் டெத்துன்னே சொல்லக்கூடாது, மர்டர்ன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா, இது நான் சொல்கிற ப்ரொனன்சியேஷன் தான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். எப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள்.
என்ன ரீசன்னா இந்த விஷயம்லாம் போயிட்டுருக்கு இல்லைங்களா? இப்போ இது மாதிரி எத்தனை விஷயங்களை நம்ம கடந்து வந்திருப்போம். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். இதே மாதிரி சாத்தாங்குளம் விஷயமும் அப்படி தான். அந்த மாதிரி இது ரெண்டு விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சது. தெரியாமல் எத்தனை விஷயங்களை நம்ம தாண்டி வந்திருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இது இன்றைக்கி நேற்று நம்ம பேசிகிட்டு இருக்குல்ல, ஓகேங்களா? இது இந்த பீரியடில் தான் நடக்குது, போன பீரியட்லாம் நல்லா இருந்துச்சு, இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இது யார் இருக்கிற ஆட்சியில் இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, இது எதுவுமே நடக்காமல் இருக்கிறது இல்லை. எதுனாலையுமே சிஸ்டம் மாறிட போகிறது இல்லை, ஓகேங்களா? இதிலிருந்து இது கொஞ்சம் குறைக்கப்படுது அப்படின்னு சொல்ல முடியும். எதுவுமே அன்ஸ்டாப்பபிளாக நின்றுது, இதோட இவங்க வந்துட்டாங்கன்னா இதை கண்டிப்பாக நிறுத்திடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இது முடியும். நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணவே இல்லை, ஓகேங்களா? ஸோ அதனால் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, யாருனாலையுமே எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஒரு கருத்தை நான் வைக்கிறேன். நீங்கள் எப்படின்றது நான் சொல்கிறேன், நீங்களோட மனசாட்சின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். நான் அட்லீஸ்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஒரு ஜாபுக்கு போகிறேன் அப்படின்னா, இதை கண்டிப்பாக எல்லோரும் கடந்து தான் போக பார்க்குறோம். இதுதான் உண்மை, ரியாலிட்டி இதுதான். நம்மளால் போய் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே. ஏன்னா நம்மளே எங்கள் 1008 கமிட்மெண்ட்ஸில் இருக்கிறோம், ஓகேங்களா? கமிட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி இருக்குது, இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது. நம்ம போய் சொன்னால் இதெல்லாம் மாறிடுமா, நம்ம என்ன இதில் இருக்கிறோம், இது போஸ்டிங்கில் இருந்தாலும் ஓகே தான், போஸ்டிங் இல்லாமல் ஒரு காமன் பீப்புளாக இருந்தாலுமே இது தான், ஓகேவா? இது வந்து யாருக்கு நடக்குது அப்படின்னா, ஒரு சாமானிய ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் இது நடக்குது, ஓகேங்களா? இப்போ இதே வந்து இந்த அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்டது வந்து இதே ஒரு போலீஸ்கார பையனும் அந்த மாதிரி யாரோ ஒருத்தன் 2 வீலரில் போய் ஒரு ஆக்சிடெண்ட்டை பண்ணிட்டான் அப்படின்னா, அவனை இந்த அளவுக்கு விசாரிக்கிறீங்களா? அவன் போதையில் போய் பண்ணுறான், ஒரு கஞ்சா அடிச்சுட்டு போய் பண்ணுறான், இல்லை மது போதையில் போய் ஆக்சிடென்ட் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு நீங்கள் இந்த தண்டனையை கொடுக்குறீங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் விசாரிக்கிறீங்களா? இது முடிய நடந்ததில் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ இது ஒரு பார்த்தீங்கன்னா காமனாகவே அணிய மனிதனுக்கு மட்டும்தான் இது நடக்கப்படுது. ஸோ இது யாருக்காக இந்த ஆட்சி நடக்குது? இந்த ஆட்சி, இந்த சிஸ்டம், மக்களுங்கிறத யாரை சொல்கிறாங்க? மக்களுங்கிறது யாரை இப்போ காமனாகவே யாரை குறிப்பிடுது தெரியுங்களா? அந்த மக்கள் அப்படின்னா யாரை தெரியுமா குறிப்பிடுது? சாமானிய மனிதனை மட்டும்தான், ஓகேங்களா? ஒரு அரசியல்வாதியோ, ஒரு பணக்காரனையோ, ஒரு தொழிலதிபரையோ யாரையுமே மக்கள்னு யாரையுமே குறிப்பிடுறது இல்லை. அது குறிப்பிட்டுக்கே வராது. சாமானிய மக்கள் அன்றாட பொழப்புக்கு போயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? இன்றைக்கி போனால் தான் நம்ம வீட்டில் சாப்பாடு அப்படிங்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள தான் மக்கள்னு சொல்கிறோம் இன்றைக்கி. நீங்கள் அன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா இவங்களுக்குலாம் தான் அந்த சட்டம், இவங்களுக்குலாம் தான் அந்த போலீஸு. கைஸ், நம்ம பெரியநாயக்கிப்பாளையம் தாண்டியாச்சு. ஃப்ளைஓவர்லாம் தாண்டி கீழே இறங்கிட்டோம். நம்ம கிட்டத்தட்ட நம்ம நரசிம்மநாயக்கப்பாளையம் சொல்லுவாங்க, அங்கே ரீச் பண்ண போகிறோம். கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிடுச்சு கைஸ். ஸோ அதனால தான் கொஞ்சம் நான் கட் பண்ணி எடுக்க வேண்டியதாகி போயிடுச்சு. அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு கைஸ். என்னால் எல்லாம் அந்த 2 நாளும் இல்லை, இன்னும் முடியுமே அதோட இம்பேக்ட்லேருந்து நான் வெளியே வரல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தூக்கமே வரல கைஸ். அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. தூங்குறது அப்படிங்கிறது அதுக்குள்ளேயே அந்த வீடியோ பார்த்துட்டு எவ்வளோ வேதனையில் அந்த பண்ணியிருப்பாங்கங்கிறத என்னால் ரியலைஸ் பண்ண முடியும் கைஸ். ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இருந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை தாங்கியிருக்கேன், அந்த மாதிரி ஒரு வேதனையை அனுபவிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு. அதெல்லாம் அனுபவிச்சதுனால இதெல்லாம் என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல, ஓகேங்களா? ஏன்னா ஒரு நல்ல அப்பா அம்மா கிடச்சிருக்காங்க, ஒரு நல்ல ஃபேமிலி கிடச்சிருக்குது. ஸோ இவ்வளோ விஷயம் இருந்தே அவங்களுக்கே இப்படி ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்குதா அப்படின்னா நம்மளாம் ஏமாத்துறோம்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ என்னோடதே நான் ரிலேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த அக்காவோட வேதனையும் எனக்கு கன்வே ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால் பார்த்துக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா, இப்படிப்பட்ட நாட்டில் தான் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத, இது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, எல்லா பக்கமும் நடக்குது, ஓகேங்களா? நம்மளுக்கு தெரிகிற நியூஸ் தான், தெரியாதது எத்தனையோ ஒரு மூலை முடுக்கில் ஒரு சந்தில் நடக்கிறது எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. இன்றைக்கி மீடியா வந்துருச்சு, நம்ம இன்றைக்கி இத்தனை விஷயத்த பேசுகிறோம், ஓகேங்க? மீடியா வந்தியே சில விஷயத்தை தான் நம்மளால் பேச முடியுது, சில விஷயத்தை நம்மளால் கன்வே பண்ண முடியல. அதுக்கான தைரியத்தை இந்த நாடு நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, நம்ம அஜித்தோட விஷயம். அவர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வேளை அவர் தவறு செஞ்சுருந்தாலுமே செய்யாமல் இருந்திருந்தாலுமே தனிப்பட்ட முறையிலையோ இல்லை தவறு செய்திருந்தால் ஒரு குற்றவாளி முறையிலையோ தாக்கப்பட்டது என்ன ரீசன்னா கேட்டிங்கன்னா, யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், சரிங்களா? இனி யாருக்கும் நடக்காத மாதிரி நம்ம அதை மாற்றி எழுதணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மக்கள் பப்ளிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்ற பக்கம் எங்கேயுமே அடி தாங்க முடியல, நம்ம ஊருக்கு இப்போ சொந்த ஊருக்கு நம்ம வேலை செஞ்ச இடத்துக்கு போனாவது நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களாங்கிற இதில் தான் அஜித் அவர் வந்து பார்த்திங்கன்னா
அங்கேயாவது போய் அட்லீஸ்ட் அடித்தா கூட நம்மளை யாராவது காப்பாற்றுவாங்களேன்னு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஆமாங்க, நான் தான் எடுத்தேன், இங்கே தான் அப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லி அப்போ தான் அங்கே கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லி அங்கே வந்து அடிக்கும்போது கூட கோயில் ஆளுகள் இருந்திருக்கிறாங்க, அவங்க வேலை செஞ்ச ஆஃபீஸில் ஆளுகள் இருந்திருக்கிறாங்க. இப்போ சொல்கிற தகவலில் எப்படி வருதுன்னா அவங்க சொந்தக்காரங்களே கூட அங்கே இருந்திருக்கிறாங்க, அடிக்கும்போது யாரும் போய் தடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு நம்மளுக்கு தெரியல. சப்போஸ் அப்படி இருந்திருந்தால் அந்த உயிரை நீங்கள் காப்பாற்றிருக்கலாமே அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். இது அங்கே மட்டும் இல்லை, எல்லா பக்கமும் நடக்குது. ஒரு போலீஸு ஒரு பப்ளிக் முன்னாடி ஒரு தப்போ ரைட்டோ விசாரணை நடத்தியோ நடத்தாமையோ ஒரு அடிக்கிறாங்க, கை வைக்கிறாங்க அப்படிங்கும்போது மக்களாகிய நம்ம ஏன் கேட்கக்கூடாதுங்கிறதா. ஏன்னா நம்ம தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? ஏன்னா நம்ம வந்து நமக்காக தான் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ அவங்களை நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஏங்க அடிக்கிறீங்க? பப்ளிக்கில் போட்டு ஒரு தனிப்பட்ட மனிதனை ஏங்க தாக்குறீங்க? ஒரு குற்றவாளியாக கூட இருந்துட்டு போட்டுமேங்க, ஏன் நீங்கள் தாக்குதல் நடத்துகிறீங்க? புரியுதா இல்லைங்களா? அப்போ நீங்கள் தாக்குதல் நடத்துறீங்கன்னா ஒவ்வொருத்தருமே அவங்க தாக்குதல் நடத்தக்கூடாதுன்றதுக்காக தானே நீங்கள் இருக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் மக்கள்கிட்டே விட்டுட்டு போயிடலாமே, அவங்களே சரியான தீர்ப்பு கொடுத்துட்டு போயிடுவாங்களே. நீங்கள் அடிச்சு கொள்றது மக்களே அடிச்சு கொண்டுட்டு போட்டுமே. புரியுதா நான் சொல்கிறது? அப்புறம் எதுக்குங்க நீங்கள் இருக்கிறீங்க? அதை தான் நான் கேட்குறேன். அந்த வீடியோலாம் பார்க்கவே முடியல, பதறுது. என்னம்மா என்ன மாட்டை கூட அப்படி அடிக்கக்கூடாதுன்றதுக்காக தானே உட்காந்து போராடுறீங்க. அப்புறம் அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன கொடுமை இது நடக்குதுங்க. இதே மாதிரி தானே சாத்தாங்குளத்து விஷயத்துமே நடந்துச்சு. அவங்களே இப்படி தானே ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு வெளுத்தீங்க, ஏதாவது வெளியே வச்சு வெளுத்தீங்க, வீடியோ வந்துருச்சு. அதை யாருமே வீடியோ எடுத்துருக்க முடியாது, உள்ள கேமராவும் இருந்திருக்காது. அப்போ அவங்க அப்பனும் மகனும் என்ன வேதனைப்பட்டிருப்பாங்க. அவங்கள நீங்கள் என்ன எப்படி ஒரு தாக்குதல் நீங்கள் நடத்திருந்துருப்பீங்க? எப்படி இருக்குது உங்கள் வீட்டில் ஒரு விஷயம் நடந்திருந்தால் உங்களுக்கு பதறமா படாதா? எப்படி அந்த அஜித்துங்கிற ஒரு பையனை அந்த கொடூரப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசாட்சி வந்து டிம்மா பண்ணியிருக்கிறீங்க? எப்படி என்ன சொல்கிறதுனே தெரில. உங்களையெல்லாம் எப்படி கொள்வது? அந்த மாதிரி ஒரு வன்முறையை தான் தூண்டி விடுறீங்க ஒவ்வொருத்தங்களுக்கும். இதை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தனுக்குமே ஒரு வன்முறை தான் தூண்டுறீங்க. இன்னொன்று என்கரேஜ் பண்ணி விட்றீங்க. இந்த மாதிரி பண்ணினாலும் ஒன்றும் பண்ண முடியாது யாருனாலையும் அப்படிங்கிறது. ஒரு அரசியல் ஒரு பணம் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறீங்க. பணம் வச்சுருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது. அரசியல் ரீதியாகவும் சரி, ஒரு பண ரீதியாகவும் சரி, பெரிய உதாரணம் கொடுத்துருக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு. கேவலமாக இருக்குது. எல்லா பக்கமும் கிழிக்கிறானுங்க தமிழ்நாட்டை. என்ன சொல்கிறதுனே தெரியல கைஸ். இப்படிப்பட்ட விஷயம்லாம் இங்கே தான் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லா ஸ்டேட்லேயுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வெளியே தெரியறதில்ல, வெளியே தெரிகிற அளவுக்கு நடக்கிறதில்லன்னு தான் நம்ம சொல்லிக்கணுமா ஒழிஞ்சு நடக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயம், கொடூரம் அரக்கனுங்களாட்ட பண்ணுற விஷயங்கள்லாம் இது இங்கே மட்டும்தான் கைஸ் நடக்குது. அதுதான் இப்படிப்பட்ட இதுலையா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுங்களா? தமிழ்நாடு இங்கெல்லாம் வாழ்கிறதுக்கு இவங்க நம்மளை வாழவே விட மாட்டேங்கிறாங்க, புரியுதுங்களா? கண்டபடி டேக்ஸு உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு கூட இங்கே உரிமை இல்லாத அளவுக்கு தான் தமிழ்நாட்டை வச்சுருக்குறாங்க, புரியுதா? தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவே அப்படி தான் வச்சுருக்குறானுங்க. அதாவது பணம் வச்சுருக்கவங்க மட்டும்தாங்க வாழ முடியும். பண்ணாதீங்க, எவனுக்கோ நடக்குதுன்ற மாதிரி நிற்காதீங்க. இது முடியும் நின்றுருந்தாலும் சரி, இனிமேல் நீங்கள் போய் என்னன்னு கேளுங்க அட்லீஸ்ட், புரியுங்க? அவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுங்க. வெளிநாட்டை போய் பாருங்கள் எவ்வளோ பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னா மக்கள் தொகை கம்மியாக இருக்குன்றனால பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இங்கே வந்து வாழுங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லாம் பண்ணித்தர கல்வி கொடுக்குறோம், இலவசமாக மருத்துவம் கொடுக்குறோம், உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எல்லா விஷயத்தையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு கூப்பிட்றாங்க. இத்தனை போலீஸ் இருந்து, இத்தனை செக்யூரிட்டி இருந்து, இத்தனை விஷயங்கள் இருந்தே இவ்வளோ கஞ்சா, இவ்வளோ போதைப் பொருள், இவ்வளோ விஷயங்கள் நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. நாட்டோட நிலைமை என்ன? ஸோ அதுதான் கைஸ். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே லைனில் முடிக்கணும்னா, அதிகபட்ச தண்டனையை அந்த 6 பேத்துக்கு வழங்கி இன்னி ஜாமீன்லேயே வெளியே வராத அளவுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கணும் அந்த 6 பேத்துக்கும் சரி. அந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயுமே நடக்கக்கூடாது. அதுக்கு மக்களாகிய நம்ம எந்த பப்ளிக்கில் எந்த விஷயம் நடந்தாலும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எவனுக்கோ நடக்குதுன்ற மாதிரி நிற்காதீங்க. இது முடியும் நின்றுருந்தாலும் சரி, இனிமேல் நீங்கள் தட்டி கேளுங்க. தட்டி உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நினைங்க, அடி வாங்குறவனும் சரி, அவன் குற்றவாளியே இருந்தாலும் சரி, நீங்கள் போய் என்னன்னு கேளுங்க அட்லீஸ்ட், புரியுங்க? அவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுங்க. ஒரு கொலை செஞ்சுருந்தானா கொலைக்கு கொலை தான் தீர்வு அப்படின்னா எத்தனை பேருங்க வெட்டிட்டு சாகிறது? அநியாயமாக ஒரு உயிர் போயிடுச்சுங்களேங்க. குற்றவாளி பண்ணவே இன்றைக்கி ஜாலியாக இருக்கிறன்றதுக்காக தானே போராடிட்டு இருக்கானுங்க. அதுதானே இப்போ இங்கே நிலமை அதுதானே வந்திருக்குது. அப்பாவி ஒருத்தன் இறந்துட்டானுங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த பிரச்சனையை பப்ளிக்காக நம்ம எங்கே நடந்தாலுமே தட்டி கேட்கணுங்கிற ஒரு ஏற்படுத்திக்கிங்க. இந்த குற்றங்கள் குறைக்கப்படுறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கணும்னு நினைங்க. இப்போ இந்த குற்றம் நடந்ததுக்கே நம்மளும் ஒரு காரணம் தான். ஹலோ காய்ஸ், நம்ம வந்தாச்சு ஆனைக்கட்டி போகிற ரோடு வந்தாச்சு. ஆக்சுவலி நம்ம இப்படி போனோம்னா வடவள்ளி, நம்ம இதில் ரைட் சைடு எடுத்தோம்னா நேராக ஆனைக்கட்டி ரோடு தான். நம்ம கணுவாயிலேருந்து ஆனைக்கட்டி ரோடு ஜாயின் பண்ணியாச்சு. ஆனைக்கட்டி 20 கிலோமீட்டர்ஸ். ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் காய்ஸ், ஒரு டீ சாப்பிட்டு போகலாம். ஏன்னா நம்ம பேசி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் அவசரத்தில் தண்ணி பாட்டிலும் எடுத்துகிட்டு வரல, மறந்துட்டேன். எப்பயுமே காரில் வந்து ஒரு தண்ணி பாட்டில் வச்சுருப்பேன். அன்றைக்கி எப்படி சடனாக பிளான் பண்ணி எல்லாம் சடனாக எப்படி கிளம்பணும் அப்படிங்கிறது தான் பிளான் இருந்துச்சு. ஒழிஞ்சு என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற பிளான்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இங்கத்துக்கு எந்த கடையும் இல்லை கேஸ், கொஞ்சம் உள்ளே போகணும். ஆக்சுவலி அங்கே ஒரு நாங்கள் ரெகுலராக குடிக்கிற கடை ஒன்று இருக்குது, நம்ம அங்கேயே போயிடலான்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் தூரம் போகணும். ஓகே கேஸ், நம்ம இனி மோட்டோ விளாக்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா, கோயம்புத்தூர் டு கொடிவேரி. ஸோ அதில் நம்ம ஆக்டிவாவில் தான் போட்டிருந்தோம் மோட்டோ விளாக்கு. ஸோ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து நான் அவ்வளோ ட்ராவல் ஒரு 160 அரௌண்ட் அப் அண்ட் டவுன் இருந்திருக்கும். ஸோ 160 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கே பாடியெல்லாம் ஃபுல்லாக பெயின். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவ்வளோ பெரிய டிரைவ் நான் 2 வீலரில், மேக்ஸிமம் நான் 2 வீலரில் எங்கேயும் போக மாட்டேன், லோக்கலில் மட்டும்தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ அது ஒரு பெரிய ட்ரிப்பாக எனக்கு ஃபீல் ஆனதுனால கொஞ்சம் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு. லைட்டாக ஃபீவர் ஆயிடுச்சு. இன்னொன்று ஃபுல்லாக ஹெட்டேக்கு ரொம்ப. நம்ம குளிக்கல, எதுவுமே பண்ணலை. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறதுனால ஜாஸ்தி ப்ரெஷரு, இதை நம்ம கரெக்டாக பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸோ விஷயங்கள்லாம் நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தனால ஒரு ஃப்ரீயாக கன்வே பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ ட்ரிப்பு நல்ல ட்ரிப்பாக இருந்துச்சு. ஸோ இது எவ்வளோ லாட் ஆஃப் ப்ரெஷர்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு சூப்பர் பைக்ஸ் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது நான் யோசித்தேன். என்ன ரீசன் நான் கேட்டிங்கன்னா, இதை நம்ம அடுத்ததே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதில்ல, அப்படி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். சரி பைக் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். பற்றின ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன மாதிரி பைக்ஸ் வாங்கலாம், நம்மளுக்கு என்ன சூட் ஆகும், நம்ம யூசேஜ் என்ன, ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 வண்டி நான் இது பண்ணி வச்சுருக்கேன், செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது 2ல் சப்போஸ் நீங்கள் பைக்கை பற்றி தெரிஞ்சுவீங்களா இருந்திருந்தீங்கன்னா நம்ம என்னோடய யூசேஜ் என்னன்றதை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். யூசேஜ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மோட்டோ விளாகிங் பண்ணணும். ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி விஷயத்துக்கும் அடாப்டராக இருக்கணும். சோலோ டிரைவிங் தான் இருக்கும். ஸோ நம்ம ஃப்யூச்சருக்கு நம்ம யோசிக்கணுன்றனால நான் சொல்கிறேன். ஃபேமிலி யூஸ்க்கும் கன்வெர்ட்டபுளாக இருக்கணும். ஸ்ப்ளிட் சீட்டாக இருக்கணும். எனக்கு அதுதான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கான ஒரு லுக்காக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது 2 யூஸ் தான் மெயினாக. மேக்ஸிமம் ஆஃப் இது நம்ம கார் யூஸ் பண்ணிக்கிறதுனால எனக்கு அது இதுதான் என்னோடய யூசேஜ். ஸோ நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்க வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி RTR 160 4V. இது தான் ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கேன். இது வந்து நான் என்னோடய செகண்ட் ஆப்ஷனாக நான் வச்சுருக்கேன். என்னோடய ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, நல்ல மைலேஜ் இருக்குது. ஓகேங்களா, நல்ல மைலேஜ் கொடுக்கணும். அது ஒரு இது அரௌண்ட் 55 கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். 50 to 55 மைலேஜ் சொன்னாங்க டிவிஎஸ் அப்பாச்சியில். எனக்கு அதோட யூசர் சொன்னாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு என்னோடய ஆப்ஷனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோடய செகண்ட் ஆப்ஷன் அப்பாச்சி. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R 125cc. அது வந்து லுக் வைஸ் ஸ்போர்ட்ஸ் லுக் கொடுக்கும். நல்ல மைலேஜ் இருக்குது, நல்ல டார்க்கு, நல்ல பவர். அந்த 125cc எல்லா பர்ஃபார்மன்ஸும் அதில் இருக்குதுன்னு நான் அதோட யூசர்ஸ் சொல்லலை. நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். எனக்கு அப்பாச்சி மட்டும்தான் ஒரு யூசர்ஸ்கிட்ட நான் கேட்டேன். அது என் சர்க்கிள்ஸில் யாருமே கிட்டேயும் அந்த பைக் இல்லை. ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிறனால நான் ஸ்டோர் ரூம்லேயும் போய் எந்த கொட்டேஷனோ இதை பற்றியான டீட்டெயில்ஸும் நான் விசாரிக்கலை. அதை பற்றியான சர்ச் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், எந்த பைக் இது 2ல் எது எடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லுங்கள். இது தவிர எந்த பைக் எடுத்தால் நல்லா இருக்கும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை, ஸோ இந்த மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது 2ல் என்ன சூஸ் பண்ணலான்னு சொல்லுங்கள். இதை தவிர வேறு ஏதாவது பைக் இருந்ததுனாலும் நல்ல ப்ரைஸும் ரீசனபுளாக இருக்கணும். அதுதான்
அந்த மாதிரி நான் சொல்கிறேன். இது எக்ஸ்ட்ரீம் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் பார்த்திங்கன்னா ப்ரைஸும் ரொம்ப அடாப்டபுளாக இருந்துச்சு. அரௌண்டு 1 லேக்குள்ளே வருது, நல்ல மைலேஜ் தருது, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாமே ப்ளூடூத் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நம்மளுக்கு தேவைப்படாது. அட்லீஸ்ட் ஒரு சார்ஜிங்க்கு போட்டிருந்தால் நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும், என்னோடய யூசேஜுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஆல் ஓவர் கோயம்புத்தூரில் எல்லா டூரிஸ்ட் பிளேஸுக்கும் நம்ம விசிட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அரௌண்டு கோயம்புத்தூரை தாண்டி கோயம்புத்தூர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அரௌண்ட் அடுத்தது டிஸ்ட்ரிக்ஸ் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ராவல் ஆரம்பிக்கலாம், விளாகிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம என்னோடய பாடி கண்டிஷனுக்கு நான் சொல்கிறேன். எல்லாமே ஆக்டிவால் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு யோசனையாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அது நம்ம கூடிய சீக்கிரம் அது நிறைவேறிச்சு அப்படின்னா நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண. ஹலோ காய்ஸ், டீ சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலி ஒரு சிக்கன் ரோலு ஒரு டீ. அந்த சிக்கன் ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் கூட இருக்காது, அது 100. ஐயோ என்னம்மா வைக்கிறாங்க பாருங்கள் விலைவாசியெல்லாம். அம்மா ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 3 பீஸ் கூட இல்லைங்க, 100 ரூபா இந்த சிக்கன் ரோல் ஒரு பீஸ் 100 ரூபா. ஓகே கேஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ட்ரிப்பு. ஓ மை காட், குளமாதாவே கொஞ்சம் சீக்கிரம் போங்க. ஆக்சுவலி என்னென்னா கேமரா சார்ஜ் போட்டிருந்தேன், அதனால் காய்ஸ் வியூவை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி இங்கே சைட்லாம் நிறையா மரம் முளைச்சிருச்சு, அதனால் கரெக்டான அந்த வியூ ஃபோக்கஸ் ஆகலை. நான் கொஞ்சம் உள்ளே போனோம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சாங்ஸோட ட்ராவல் பண்ணுறதே ஒரு தனி ஃபீல் தான் காரில், அது சோலோவா. பாப்பா அங்கே பாருங்கள் மலைகளை. ஸோ இந்த வைப்பு நான் ரொம்ப விரும்புவேன். சோலோ டிரைவ் இருக்கணும், ஜாலியாக சாங்ஸ் போட்டுட்டு சோலோவாக காரில் சொந்த காரில் ட்ரைவ் பண்ணுறது ஒரு ஃபீலே தனி. ஸோ அந்த ஃபீலோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். நீங்கள் அந்த மாதிரி எத்தனை பேர் அந்த மாதிரி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் பாருங்கள் ஒரு காருக்கு முன்னாடி ஒரு கார் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி அது இந்த வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதனால் நாங்கள் ஸ்டாப் பண்ணுறேன். வியூ பாயிண்ட் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதுங்களா, இதுதான் எனக்கு டீ. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பெண்டு வேணும் ரோட்லாம் ட்ரைவ் பண்ணும்போது அதோட ஃபீலும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி மழை வர ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு தெரியுதா, கிளாஸில் தெரியும் பாருங்கள், லைட்டாக தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிளைமேட்டும் நம்மளுக்கு ஒத்துழைக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் தான் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆக்சுவலி நான் வரும்போது நார்மலான கிளைமேட்டாக தான் இருந்துச்சு, வெயிலும் அதிகமாக இல்லாமல் ஒரு க்ளவுடியும் அதிகமாக இல்லாமல். ஸோ இப்போ க்ளவுடி இல்லை, மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, மழை வர மாதிரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம்
கைஸ் நம்ம ஆல்மோஸ்ட் இந்த கேரளா பார்டர் வந்தாச்சு, பாலக்காடு பார்டரு. ஐ மீன் கோயம்புத்தூர் டு பாலக்காடு உள்ள என்ட்ரா போகிறோம். அது முடியும் தான் நம்ம ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம வேறு எங்கேயும் போகிற மாதிரி பிளான் பண்ணலை. ஆக்சுவலி இது சடனாக ஒரு 1 மந்த்தாக கார் எடுக்காமல் இருந்ததுனால இந்த பிளான் சடனாக போட வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் அந்த ட்ரிப்பே போட்டேன். ஆக்சுவலி நம்ம பாலக்காடு ரீச் பண்ணியாச்சு, அதோட பார்டர் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, அதில் ஒரு பேக்கரி ஒன்று நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஐடியில் ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க, என்எஸ் பேக்கரி அண்ட் ரெஸ்டாரண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு நம்ம இந்த ட்ரிப்பை அதுக்கப்புறம் நம்ம ரிட்டன் கிளம்புறது தான் வேலை. அங்கே ஒரு டீ சாப்பிட்டோன்னா இந்த வீடியோவை நம்ம என் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி என்எஸ் பேக்கரி நம்ம எங்கே தான் அதை நான் பார்த்தேன், கிருஷ்ணா மெடிக்கல்ஸ். ஆக்சுவலி நம்ம பாலக்காடுக்குள்ளே வந்தாச்சு, கோயம்புத்தூர் பார்டர் நம்ம தாண்டிட்டோம். இங்கே தான் அந்த என்எஸ் பேக்கரி. எஸ், இந்த பேக்கரி தான் என்எஸ் பேக்கரி அண்ட் ரெஸ்டாரண்ட். ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டிருந்தேன், இங்கே ஃபுட்டும் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே தான் நம்ம ஒரு டீ சாப்பிட்டு நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம், நம்ம காரை பார்க் பண்ணிக்கலாம். ஹலோ காய்ஸ், நம்ம என்எஸ் பேக்கரியில் டீ குடிச்சாச்சு, நம்ம திருப்பி காருக்குள்ளே வந்தாச்சு காய்ஸ். இருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏனக்கட்டி ஃபுல்லாமே நம்ம ட்ராவல் பண்ணி முடிச்சாச்சு. ட்ரிப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ட்ரிப்பு மட்டும் இல்லாமல் நான் சில விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த விஷயங்களுக்கு உங்களோட கருத்து என்னங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் அந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு காரில் ஒரு ட்ரிப் போடலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ரெண்டும் மேட்ச் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும்னா, சப்போஸ் ஸோ இதோட கமெண்ட்ஸ் யாராவது நீங்கள் எனக்கு சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் ஏதாவது ஒரு நல்ல சப்போர்ட் நடக்கும். ஒரு பெரிய மாதிரி இந்த வீடியோவுக்கும் நீங்கள் நம்ம சாதிச்ச மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அதை நான் கண்டினியூ பண்ணுறதுன்னா எனக்கு சப்போர்ட்டை தாண்டி நான் எப்படி பேச, ஸோ நான் பேசின விஷயங்கள் கரெக்டாக, என்னோட விஷன் கரெக்டாக, இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேசுவாங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட கருத்துக்களை நான் ஷேர் பண்ண நடக்கிற விஷயங்களை நான் ஒரு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.